நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சில கம்பெனியோட முக்கியமான கம்பெனி நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு, அதோட ரிசல்ட் வந்திருக்கு. அதை நம்ம பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் சில கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கிடச்சிருக்கு. அதையும் பற்றி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பவர் செக்டார் உள்ள ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கு தான். அது ஒரு 5 ஸ்டாக் இருக்குது பவர் செக்டாரில். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்கெல்லாம் ஒரு 20-30% ஏறிடுச்சு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்குக்கெல்லாம் மறுபடியும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை பற்றி ஒரு 5 ஸ்டாக் இருக்குது. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கொஞ்சம் வேலைகள் அதிகமானாலும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ தொடர்ந்து கொடுக்க முடியல. இனிமேல் வந்து கண்டினியூவான வீடியோ கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்ம மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுனு தான் நிஃப்டி. ஆனால் போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் டவுன் ஆகலை. நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு என்னோடய போர்ட்ஃபோலியோலாம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, ஸ்மால் கேப்பு மிட் கேப்லாம் அந்தளவுக்கு பெருசாக ஃபால் ஆகலை. அடுத்தது நம்ம செலக்ட் பண்ண ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்குது. நான் ரீசெண்டாக வந்து ஷார்ட் டேர்ம் போர்ட்ஃபோலியோவில் உள்ள ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா சிண்டால்ஸா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோலஸ் ரிங்கு, அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் இன்ஜினியரிங். என்னுடைய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% தான் ஷார்ட் டேர்ம் போர்ட்ஃபோலியோவில். லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவில் நிறைய ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீனில் தான் இருக்குது. ஆனால் வந்து நான் அதை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலை. அது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டார்கெட் 30,000 நிஃப்டி எப்போ போதோ அப்போ தான் புக் பண்ணுவேன். ஷார்ட் டேர்மில் வந்து வாங்கின ஸ்டாக்கில் ஒரு 10 ஸ்டாக்கில் 3 ஸ்டாக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. மீதி ஸ்டாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் வரும்போது 30% ரிட்டர்ன் வரும்போது தான் புக் பண்ணுவேன். இன்றைக்கி நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 146 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் ட்ரேட் ஆகுது. நிஃப்டி பேங்க்கும் அதே மாதிரிக்கா. இன்றைக்கி முக்கியமாக நிஃப்டி இறங்குறதுக்கு காரணம் என்ன, ஆட்டோ செக்டார் கடுமையான ஒரு செல்லிங்கு, அதுக்கப்புறம் ஐடி நல்ல ஒரு செல்லிங்கு, பியூசி பேங்க் நல்ல ஒரு செல்லிங்காக இருக்குது. பியூசி பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த யூனியன் பேங்க் ரிசல்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு கடுமையான ஒரு செல்லிங்கு. யூனியன் பேங்க் 7% நல்ல ஒரு செல்லிங் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி நிஃப்டி முக்கியமாக காரணம் ரொம்ப அதிகமாக விழுவாத காரணம் என்னென்னா, ஃபார்மா ஸ்டாக்லாம் அருமையான பெர்ஃபார்மன்ஸு. நிஃப்டி டாக்டர் ரெட்டி நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிடுறோம். ரொம்ப நாள் அந்த ஸ்டாக் என்கிட்ட இருக்குங்க. ஸ்பிரிட் கொடுத்தலேருந்து நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி 10% அருமையான ஒரு இன்றைக்கி ஒரு மூமெண்டம் டாக்டர் ரெட்டி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபார்மா ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்ஜிஜி ஃப்ளாட்டாக தான் இருக்குது இன்றைக்கி. ரியாலிட்டி 1.5% மேலே இன்றைக்கி நல்ல ஒரு டவுனு. மீடியா எனர்ஜிலாம் ஓரளவுக்கு இன்றைக்கி ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி இறங்கிட்டு தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். வார் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முடிஞ்ச மாதிரிக்கு தெரியல. என்ன நடக்குதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்தியா விக்ஸ் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்குங்க. 18% இருக்குது. சில முக்கியமான பங்கு வந்து ஆர்டர் கிடச்சிக்குன்னு சொன்னால, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து டாப் கெய்னரில் வந்து பார்க்கிற டாக்டர் ரெட்டி 10% மேலே இருக்குது. அதுக்கப்புறம் ஆரக்கல் பிஸ்னஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்திருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 7% மேலே ஏறி இருக்குது. பிராச் இன்வெஸ்டிங் நல்லா ஏறி இருக்குது. பிரைமல் ஃபார்மா நல்லா ஏறி இருக்குது. டாப் லூஸில் வந்து பார்க்கல ஐஎஃப்எல் ஃபைனான்ஸு, யூனியன் பேங்க், ஹேவல்ஸ் இந்தியா, டிவிஎஸ் மோட்டார், அசோக் லைலாண்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய ஆட்டோ ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரு. பிஎலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஆர்டர் கிடச்சிருக்குங்க. 569 கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு அருமையான ஆர்டர் சொல்லலாம். பிஎலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ வந்து ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்குது. நம்ம நிறையா டைம் வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட்டேல் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூப்பர் ஆர்டர் கிடச்சிருக்குங்க. இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஆர்டர் பட்டேல் இன்ஜினியரிங் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1593 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கிடச்சிருக்கு பட்டேல் இன்ஜினியரிங்கு. பட்டேல் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கண்டினியூ ஆர்டர் கிடச்சிட்டே இருக்குது இந்த ஸ்டாக்குக்கு. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா லோவிலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக லோவிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. பட்டேல் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் 1593 கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு. அடுத்தது நம்மளுடைய லிஸ்ட்டில் உள்ள ஸ்டாக்கு தான் இதுவும் எல்என்டி. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2500 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆர்டர். எல்என்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2500 கோடி இந்த மாதிரி மிகப்பெரிய கண்டினியூ ஆர்டர் கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம வீடியோவில். அதுக்கப்புறம் சில பங்குடைய ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆரக்கலுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இயரானும் சரி குவார்ட்டர் சரி சேல்ஸ் நல்லாவே கூடியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நெட் ப்ராஃபிட் பாருங்கள் நல்லாவே கூடியிருக்கு. 644 கோடி லாஸ்ட் இயர் மார்ச்சில். லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் 610 கோடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 842 கோடி நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் கூடியிருக்கு. நல்லா இன்றைக்கி ஸ்டாக் 8% நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. டாடா கம்யூனிகேஷன் அந்தளவுக்கு இல்லை. ட்ரெண்டு நம்ம ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கு நல்ல லோவிலேருந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு கண்டினியூ வந்து பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்குது. ட்ரெண்டு குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா சரியில்லை. இயர் ஆன் இயர் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் நல்லாவே இருக்குது. ஏபிட்டாவும் நல்லா கூடியிருக்கு இயர் ஆன் இயரு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் 510 கோடி. ஆனால்
இந்த குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா 413 கோடி. அப்போ பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்கு, கம்மியாக இருக்குது. அதோட பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா 26% கூடியிருக்கு. இருந்தாலும் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டவுன் தான். ஏன்னா வந்து ரிசல்ட் சரியில்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் ரிசல்ட் சரியில்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2% மேலே நல்லா டவுனு. எல்என்டி டெக்னாலஜி இயர் ஆன் இயரும் சரி குவார்டரும் சரி நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கூடியிருக்கு. சங்கம் இந்தியா இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக்கோடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் இயர் ஆன் இயர் நல்லா கூடியிருக்கு. இன்றைக்கி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 1.25% கூடியிருக்கு. ஹேவல்ஸ் இந்தியா ரிசல்ட் சரியில்லை, அடின்னு அடித்து இறக்கிட்டாங்க. டெக் மஹேந்திரா வந்து ரிசல்ட் வந்து பார்க்கல. குவார்டர் இயர் ஆன் இயர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் கூடியிருக்கு. நல்லா தான் கூடியிருக்கு இந்த ஸ்டாக்கோடைய ரிசல்ட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். 2% நல்ல ஒரு டவுனு தாங்க டெக் மஹேந்திரா. சன்டெக் ரியாலிட்டி இதோட ரிசல்ட் வந்து பார்க்கல வந்து குவார்டர் இயர் ஆன் இயர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் கூடியிருக்கு. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் குவார்டர் கூடியிருக்கு. இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம டாடா எல்எக்ஸி நிறைய நண்பர்கள் நம்ம குரூப்பில் கேட்டுட்டு இருக்க ஸ்டாக்கு தான். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு இயர் ஆன் சரி குவார்டர் கூடியிருக்கு. இதோடைய ஆனால் வந்து ஸ்டாக் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு பிடிக்கல. கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுனு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் ரெக்டிஃபர் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ரிசல்ட் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து பவர் செக்டார் ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கும் நல்லா கொடுத்துருக்கு. குவார்டர் நல்லா இருக்குது ரிசல்ட்டு. இயர் ஆன் இயர் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் சரியில்லை. குவார்டர் வந்து பார்த்திங்கன்னா 26 கோடி லாஸ்ட் குவார்ட்டரில், இந்த வருஷம் 91 கோடி. ஆனால் லாஸ்ட் இயர் மார்ச்சில் பார்க்கல வந்து பார்த்திங்கன்னா 94 கோடி. அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கோடி தான் கம்மி பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் வந்து பரவாயில்லைங்க, குவார்டர் இயர் ஆன் இயர் கூடி இருக்குது. ஆப்ரேட்டிவ் மார்ஜின் கம்மியாக இருக்குது. அந்தளவுக்கு பெரிய ஒரு புவர் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு ரிசல்ட் தான். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8% அடி ஆகிட்டு இன்றைக்கி வந்து வந்துச்சுன்னா 4% பார்த்திங்கன்னா கூடியிருக்கு. இந்த ஸ்டாக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கு. நான் சொன்ன வந்து பவர் செக்டாரில் ஒரு 5 ஸ்டாக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 5 ஸ்டாக்குடைய நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி முக்கியமான ஸ்டாக் ஒரு 5 ஸ்டாக்கு, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கேபி எனர்ஜி. இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. கேபி எனர்ஜி, கேபிஐ எனர்ஜி 2 இருக்குது. கேபி கிரீன் எனர்ஜி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 2.5%. இது வந்து மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 9,000 கோடி. நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கு தான் அந்த ஸ்டாக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா லோலேருந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெக்கவர் ஆகிருக்கு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குது பவர் செக்டாரில். நம்ம ஆரம்பத்திலே சொன்னது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா சென்டரு, பவர் செக்டார் உள்ள ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் உள்ள ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி நிறைய வீடியோ நம்ம அடிக்கடி நம்ம சேனலில் நம்ம பேசியிருக்கோம். யாரும் நல்ல ஒரு லோவில் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கும். கேபிஐ கிரீன் எனர்ஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேபி எனர்ஜி, இந்த 2 ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூமெண்டம். கேபி எனர்ஜி ரெண்டுமே ஒரே குரூப் தான். இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 4.5% மேலே நல்ல ஒரு அப் மூமெண்டம். இந்த ஸ்டாக் நல்ல ஒரு லோவிலேருந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெக்கவர் ஆகிருக்கு. அடுத்தது நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா சர்வோடெக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு லோவில் இருந்து இப்போ பார்த்திங்கன்னா 58 ரூபாயில் இருந்தது. நல்ல ஹை போய்ட்டு மறுபடியும் ஒரு வாய்ப்புக்கு கொடுத்துச்சு நிறைய நண்பர்களுக்கு. யார் பயன்படுத்திங்கன்னு தெரியல. இன்றைக்கி வந்து ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 13%, அருமையான ஒரு நல்ல ஒரு பெர்சன்டேஜ் சர்வோடெக்கு. இன்னும் வந்து ஆல் டைம் ஹைக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் டபுளாக இருக்க கூட சான்ஸ் இருக்குது இந்த ஸ்டாக்குக்கு. ஏன்னா ஆல் டைம் ஹை வந்து பார்த்திங்கன்னா 168, இப்போ வந்து ட்ரேட் ஆகுது 93 தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இன்னும் ரிசல்ட் வரல, மார்ச் ரிசல்ட் வந்துச்சுன்னா பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ரெக்டிஃபை. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பவர் செக்டாரில் உள்ள ஸ்டாக்கு தான். இன்றைக்கி 4.5% மேலே ஏறி இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஆமாம், இந்த ஸ்டாக்கை நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இந்த ஸ்டாக்கு. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பவர் செக்டாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண உள்ள ஸ்டாக்கு தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஐநாக்ஸ் விண்டு. இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோவை கண்டினியூவாக பார்க்குற நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லோவிலேருந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 25% மேலே ரெக்கவர் ஆகிருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 100%, 50% மேலே டிஸ்கவுண்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த ஸ்டாக்கு. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் எனர்ஜியில் தான் இருக்காங்க அந்த ஸ்டாக்கு. சேம் பிஸ்னஸில் உள்ள ஸ்டாக் இன்னொரு ஸ்டாக் எதுனா சுஸ்லான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்டாக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1% டவுனில் தான் இருக்குது. இந்த ஸ்டாக் லோலேருந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 30%, 40% ரெக்கவர் ஆகிருக்கு. லாங் சைடு வேலேருந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெக்கவர் ஆகிருக்கு. இவங்களும் க்ரீன் எனர்ஜி செக்டரில் இருக்காங்க. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா விண்டு ப்ராஜெக்டில் தான் இருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பவர் செக்டரில் உள்ள ஸ்டாக்கு.
அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் உள்ள ஸ்டாக்கு தான் ஸ்கிப்பர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. ரீசெண்டாக லோலேருந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரெக்கவர் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 கோடி மார்க்கெட் கேபிட்டலு. இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இவங்க வந்து டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்காங்க. நம்ம வீடியோ பார்க்குற ஒரு நண்பர்களுக்கு தெரியும். இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. 5 இயர் சார்ட்டை வச்சு பார்த்திங்கன்னா இதோட ஆல் டைம் ஹை வந்து பார்த்திங்கன்னா 600க்கு மேலே இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 400க்கு 70 கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பவர் செக்டார் உள்ள ஸ்டாக்கு தான். இன்னும் இதோடைய ரிசல்ட் வரல. இப்போ முக்கியமாக நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையலோடைய ரிசல்ட் மட்டும் தான் வந்திருக்கு. ரிசல்ட் சரியில்லைன்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டவுன் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 30-40% டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. லோலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகிருக்கு. அதனால் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வாரோடைய நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சீஸ்ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா சண்டே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் வார் எந்த எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ டவுன் ஆகிட்டு இருக்குது. லார்ஜ் கேப் ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ செக்டாரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாக் இன்றைக்கி நல்ல ஒரு டவுனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் செக்டார் உள்ள ஸ்டாக் நல்ல ஒரு டவுனு. நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குது. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான தகவல் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. இந்த தகவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு அதிகமான லைக் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நிறைய நண்பர்களுக்கு போய் சேரும். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பயனடைவாங்க. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்கு தான். எந்த ஒரு ஸ்டாக்குமே நம்ம பைக்காலோ செல்காலோ கொடுக்குறது கிடையாது. அதனால் நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதாலும் நல்ல ஒரு செபி ரிசர்ச் அட்வைஸரை கேட்டு வந்து முடிவு பண்ணிக்கோங்க. இன்னொரு அருமையான வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.